ஒண்ணு தெரியுமா? குர்ஆன்ல நிறைய இடத்துல ஒரு வாசகம் வருது. என்ன தெரியுமா? அல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். உண்மையை சொல்றதுக்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். குர்ஆன்ல வருது. நிறைய இடத்துல வருது. சத்தியத்தை சொல்றதுக்கு அல்லாஹ் வெட்கப்படவே மாட்டான். ரப்பே வெட்கப்படுறது ஒரே ஒரு இடத்துல மட்டும். ஒரே ஒரு இடம் தான். வேற எங்கேயுமே அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். என்ன இடம் தெரியுமா? ஏந்திய கையை வெறுங்கையாக அனுப்ப ரப்பு வெட்கப்படும். இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம். அல்லாஹ் சங்கை மிக்க இறைவன் வெட்கமுடையவன். அவன் யஸ்தஹி, அவன் நிச்சயமாக வெட்கப்படுகிறான். எதுக்கு? ஒரு அப்து கையேந்தி விட்டால் யருத்தஹு ஹாலியா. வெறுங்கையாக அந்த கையை திருப்பி அனுப்புவதற்கு இறைவன் வெட்கப்படுகிறான். எனவே அன்பானவர்களே, கேட்டுட்டா கன்ஃபார்மா இறைவன் ஏற்கிறான் என்று தெரிகிற இரவில் எவ்வளவு நல்லா தெரிஞ்சுங்க. தௌபா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு தௌபா பிடிக்கும் என்ன தெரியுமா? பாவங்களை உருவாக்கியவனும் அதை மனிதர்கள் செய்யும் சூழலை உருவாக்கியதும் அவன் தான். செய்யவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும். இது ரொம்ப டீப்பா போய் பேச முடியாது. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம். கனியை கிட்டத்தட்ட திங்க வச்சதும் அவன் தான் வைங்களேன். கொண்டு வந்து பூமிக்கு வச்சு தௌபா சொல்லி கொடுத்ததும் அவன் தான் வைங்க. நீ நல்லா கவனிக்கணும். முதல் தௌபா உலகத்துல யாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த முதல் தௌபா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா அவங்களா எல்லாம் ஓதல. அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க வாயில அது வரவே இல்லை. என்ன தெரியுமா? பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு அவனே சொல்லித்தரான். குர்ஆன்ல முதல் ஜுஸ்லயே வருது. ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அல்லாஹ்ட்ட இருந்து துஆ செய்யறதுக்கு சில கலிமாக்களை வாங்கி கேட்டார். ஃபதாப அலைஹி. அல்லாஹ் மன்னிச்சு. இப்ப இத சொல்லி கொடுத்தது யாரு? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் சொல்லி கொடுத்தது அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தது. எனவே தௌபாவை ஏற்பவன் அவன் மட்டுமல்ல, நீங்கள் எப்படி தௌபா செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவனும் அவன். பாருங்கள், இப்போ ஒரு விளக்கம் பாருங்க. தௌபா என்பதற்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் நிறைய. குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு அழகான விளக்கம் எழுதுகிற அல்லாமா ராகிப் அஸ்ஃபகானி தௌபானா என்னன்னு எழுதுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? உலகத்துல எங்க பாவம் நடந்தாலும் மனுஷன் பொதுவா இந்த மூணு நிலைமையில இருப்பான். முதல் நிலைமை என்ன தெரியுமா? நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி ஏதாவது கேட்கிற மாதிரி ஆளுங்க இருந்தா இடிச்சு வாய்த்தனமா தச்சலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் செய்யவே இல்லைன்னு சொல்லிடுவான். இது முதல்ல. ரெண்டாவது என்ன தெரியுமா? நான் செஞ்சேன், ஆனா இந்த காரணத்துக்கு செஞ்சேன்னு சொல்லி காரண காரியத்தை வக்காலத்து வாங்கி அதுக்கான வழிகளை எல்லாம் சொல்லி இதனால தான் பண்ணேன், நானு சும்மா பண்ணிடுவேனா இப்படின்னு வக்காலத்து வாங்கி பேசுறது ரெண்டாவது. மூணாவது, ஆமா பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், என்ன பண்ணிச்சு. இதுதான் மூணாவது. இந்த மூணாவது ஸ்டெப்புக்கு பேர் தான் தௌபா என்று சொல்லுகிறார்கள் அல்லாமா ராகிப் ரஹிமஹுல்லாஹ். உண்மை அதான். என்னன்னா முதல் விஷயம் பாவத்துல என்ன தெரியுமா? யாரெல்லாம் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கணும். அல்லாஹ்ட்ட ஒத்துக்கணும். நீ ஊர் உலகத்துல யார்ட்ட வேணா ஒத்துக்கணும். ரப்பிட்ட ஒத்துக்கிட்டு மன்னிச்சிருன்னு கேட்டா அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது அரபியில ஏத்ராஃப்னு சொல்லுவாங்க. ஏத்ராஃப் அப்படின்னா என்ன? முதல்ல ஏத்துக்கணும். நீங்க நபிமார்கள் துஆ எல்லாம் பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ? வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம். இப்ப தான் ஒத்துக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ, ரப்பீனி வலம்து நஃப்ஸி, நான் எனக்கு நானே அநியாயம் பண்ணிட்டேன். மீன் வைத்துள்ள உட்கார்ந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல், நான் அநியாயம் பண்ணிட்டேன். எல்லாத்தோட அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா சொல்லுது? நாங்க அக்கிரமம் பண்ணிட்டோம், நாங்க அநியாயம் பண்ணிட்டோம், நாங்க பாவம் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் இஅ்திராஃபும் பிதுனூப். முதல்ல நான் செஞ்சுட்டேங்கிறத அல்லாஹ்ட்ட ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் கேட்கணும். கேட்கிற முறைகள் நிறைய இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மன்னிக்கிற ரப்பு ஒன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. இதை சொல்லணும். இன்னொன்னு சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி மக்ஃபிரத்துக அவ்ஸஅு மின் துனூபினா வ ரஹ்மத்துக அர்ஜா மின் அஅமாலினா. மக்ஃபிரத்துக அவ்ஸஅு மின் துனூபினா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை விட உன் மன்னிப்பு பெருசு, எங்களுடைய அமல்களை விட உன் ரஹ்மத்து பெருசு. ரொம்ப ஆழமான முத்தான ரெண்டு வரி இது. நல்லா கவனிக்கணும். எங்களின் பாவங்களை விட யா அல்லாஹ் உன் மன்னிப்பு பெரியது. மன்னிப்பு பெருசா பாவம் பெருசா? நாங்க என்ன மலை மாதிரி பாவம் பண்ணாலும் சரி அது பெருசு இல்லை, உன் மன்னிப்பு தான் பெருசு. உன்னுடைய ரஹ்மத்து பெருசா, எங்க அமல் பெருசா? நாங்க கண்ணை திறந்த காலத்துல இருந்து கண்ணை மூடுற வரைக்கும் அமல் செஞ்சாலும் சரி, அதை விட உன் ரஹ்மத்து தான் பெருசு. இதை அல்லாஹ்விடத்திலே சொல்லி எங்கள் பாவங்களை விட பெரிய மன்னிப்பை கையில வைத்திருக்கிற ரப்பே எங்களுக்கு மன்னிப்பு கொடு என்று கேட்கவன். நம்ம எல்லாமே ரெண்டுமே செய்யறோம். பாவமும் செய்வோம், நல்லதும் செய்வோம். நம்ம அந்த மாதிரி கூட்டம். நல்ல ஒரு வாக்குறுதி தானா, இந்த மாதிரி செய்யறவங்களுக்கும் நான் மன்னிப்பேன்.